லௌகீக காரியம் இல்லாம சைலண்ட் ஆகிற சரிதங்கள் நிறைய உண்டு. அப்போ ராஜாஜி என்ன சொல்றாரா ஒரு அசிஸ்டன்ட் கிட்ட, இப்போதைக்கு காந்தி வந்து ரொம்ப ஆக்டிவா இருந்தாகணும், அதுதான் இந்தியாவுக்கு ரொம்ப நல்லது. அவர் ஆக்டிவிட்டிஸ் கம்மியா எடுத்து ரமணரை பார்த்த உடனே அகம் பிரம்மாஸ்மின்னு அவர் சைலண்டா உட்காந்துட்டாருன்னா யார் இந்த இண்டிபெண்டன்ஸ் வேலையெல்லாம் பாக்குறது? அதெல்லாம் முடியாது. அவரை அழைச்சிட்டு போனா அவர் ரொம்ப சைலண்ட் ஆயிடுவார். ஆத்ம பிரகாசம், அந்த ஒரு இன்டலெக்சுவல் என்ன சொல்றது, ஒரு உத்வேகம் வந்து அவர் சைலண்ட் ஆயிடுவார் அப்படின்றதுனால அழைச்சிட்டு போல அப்படின்னு சொன்னார். அப்படி மகான்கள் சந்நிதியில, ஆத்ம ஞானம் அடைஞ்சவங்க சந்நிதியில நம்ம மனசு அமைதி ஆகிறது, நம்ம வந்து எந்த சலனமே இல்லாம இருக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேருடைய வாழ்க்கையில பிரத்யக்ஷம். நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஆரம்பிக்கிறதுனால ஒரு ஒரு மகான்களுடைய ஸ்மரணையும் இருக்கட்டும் அப்படின்னு. இப்போ நம்ம ஜோதிஷம்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஆத்ம வித்யின்னு கிடையாது. நம்ம ஆத்ம வித்யா அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஆனாலும் வந்து ஒரு மனிதனை வந்து சுறுசுறுப்பா வச்சுக்க கூடியதான ஒரு வித்யா. இது முதல்லயே பார்த்த மாதிரி ஜோதிஷம் அப்படிங்கிறப்போ ஜோதிஹி ஈஷாஹா அப்படின்னு பிரிச்சோம். நம்ம யார் ஒருத்தர் இருள்ல இருக்காரோ அவருக்கு வந்து ஒரு பிரகாசத்தை தரக்கூடியதான ஒரு சாஸ்திரம் அது. என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல, அடுத்து நான் எந்த திக்குக்கு போறதுன்னு தெரியல, ரொம்ப அடி மேல அடி விழறது அப்படின்னு இருக்கிறப்போ அவர் ஒரு ஜோதிஷர் என்ன பண்றாருன்னா, இந்த கோவிலுக்கு போ. இப்போ ஒரு குழப்பத்துல இருக்கிறவர் வந்து ஆக்டிவா இருக்க முடியாது இல்லையா, அவர் ரொம்ப டல் ஆயிடுவார், ஆக்டிவிட்டிஸ்லாம் ரொம்ப கம்மியாயிடும். அப்ப இவங்க வந்து கோவிலுக்கு போ, பரிகாரம் செய்யி, சும்மா இருக்காத, ஏதாவது ஒரு பரிகாரம் செஞ்சுட்டே இரு அப்படின்னு சொல்றப்போ அவங்கள வந்து ஒரு ஆக்டிவிட்டிக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜோதிஷ சாஸ்திரம் அப்படிங்கிறது கொண்டு வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. நம்ம ஃபியூ வீக்ஸ் பேக் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, திதி வார நட்சத்திர யோகங்கள், கரணங்கள், கிரகங்கள் அதெல்லாமே பார்த்துருக்கோம். திதி அப்படிங்கிறது வந்து 2 பட்சத்துக்குள்ள அடக்கம். 15 திதி, 2 பட்சம், கிருஷ்ணபக்ஷம், சுக்லபக்ஷம். வாரங்கள் அப்படிங்கிறது 7 வாரங்கள். நட்சத்திரம் அப்படிங்கிறது 27 நட்சத்திரம். யோகங்கள் 11, கரணங்கள் மறுபடியும் 27 அப்படிங்கிறதால நம்ம பார்த்தோம். நம்ம மனப்பாடமா வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, திதி அப்படிங்கிறத நம்ம மனப்பாடமா வச்சுக்கணும். கிருஷ்ணபக்ஷம்னா என்ன, சுக்லபக்ஷம்னா என்ன அப்படிங்கிறது திதி. வாரம் நம்மளுக்கு தெரியும் கட்டாயமா. நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது எப்படியாவது நம்ம அதை கண்டஸ்தம் பண்ணி தான் ஆகணும், மனப்பாடம் செஞ்சுதான் ஆகணும். யோகம் கரணம் அப்படிங்கிறது வந்து, கரணம்னா என்ன, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல அந்த முகூர்த்த சிந்தாமணிங்கிறத ஆரம்பிச்சோம்னாவே யோகம்னா என்ன, கரணம்னா என்ன அப்படிங்கிறதுலாம் ஒரு நல்ல வாஸ்ட் நாலேஜ் கிடைக்கும். ஆனா நம்ம வந்து பெருசா கால்குலேஷனுக்கு போக தேவையில்ல. யோகம் கரணம் பத்தின கால்குலேஷன் ஏன்னா பஞ்சாங்கத்துல நம்மளுக்கு எடுத்து பார்த்தாவே இன்னைக்கு என்ன யோகம், இன்னைக்கு என்ன கரணம் அப்படிங்கிறது வந்துடும். அதுல ஒரு சில யோகங்கள்லாம் உண்டு. அதுல வந்து எந்த சுபகாரியங்களுமே செய்யக்கூடாது. நம்மளுக்கு திதி வாரம் நட்சத்திரம் கரணம் எல்லாமே ஒத்து வந்தாலுமே கூட யோகத்துல இருந்து வியதிபாத யோகம்னு ஒண்ணு உண்டு. தர்ப்பணங்கள்ல ஷண்ணவதி தர்ப்பணம்னு ஒண்ணு உண்டு. 96 தர்ப்பணம் செஞ்சாகணுமா. நம்ம பித்ருக்களுக்கு 96 தர்ப்பணங்கள் உண்டு ஒரு வருஷத்துக்கு. 12 மாசம், அப்புறம் சங்கராந்தி இருக்கு இல்லையா, மாச பிறப்பு 12, அப்புறமா அமாவாசை, பௌர்ணமி, அது போல நிறைய தர்ப்பணங்கள் உண்டு. அதுல ஷண்ணவதி, அது பேர் வந்து ஷண்ணவதி 96 அப்படிங்கிறது. அதுல வியதிபாதம்னு ஒரு யோகம் உண்டு. அந்த யோகம் என்னைக்கு வர்றதோ அன்னைக்கு வந்து நம்ம சுபகாரியங்கள் பெருசா செய்யக்கூடாது அப்படிங்கிறது அந்த முகூர்த்த சிந்தாமணியினுடைய வாக்கியமா இருக்கு. ஆனா இன்னைய காலகட்டத்துக்கு அது பெருசா நம்ம நம்ம சமூகத்துல அது வந்து பெருசா கடைபிடிக்கப்படுறது. ஆனா இங்க பார்த்தோம் அப்படின்னா அந்த தர்ப்பணங்கள், அமாவாசை தர்ப்பணமே கூட நிறைய பேர் செய்யறது இல்லை. ஸோ அதை பத்தின ஒரு நாலேஜ் இல்லாதவா என்ன பண்ற, நாலேஜ் இல்லாதவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அதெல்லாம் பெருசா யாரும் பார்க்கறது இல்லை. அது ஸோ ஷண்ணவதி இது போல மெசேஜஸ் எல்லாம் எந்தெந்த திதிகள்ல என்னென்ன யோகத்துல என்னென்ன கரணத்துல என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத நம்ம அந்த முகூர்த்த சிந்தாமணி அப்படிங்கிற கிரந்தத்தை நம்ம விசாரணை செய்யும் போது அது நம்மளுக்கு ரொம்ப நன்னாவே தெரியும். இப்போ நம்ம என்ன அப்படின்னா, இப்போ அடுத்து வந்து ஒரு கொஞ்சம் கிளாஸஸ் 2-3 கிளாஸஸ்க்குள்ள இந்த பொருத்தம் பார்க்கறது அப்படின்னு ஒண்ணு உண்டு. தசவித பொருத்தம் அப்படின்னு நம்ம தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இது 4த்துலயுமே தசவித பொருத்தம் அப்படிங்கிறது ரொம்ப பிரபலம். நம்ம நார்த் இந்தியான்னு போயிட்டோம்னா சிலர் 16 பொருத்தம் பார்க்கறது உண்டு, 32 பொருத்தம் பார்க்கறது உண்டு, 60 பொருத்தம் பார்க்கறவாலும் அந்த காலத்துல இருந்தா அப்படின்னு அப்பா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ தசவித பொருத்தம் அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமா இருக்கு.
இது வந்து எந்த கிரந்தத்துல வந்து இதுக்கு பிரமாணம் இருக்கு, இல்லைன்னா யாருடைய காலத்தில இருந்து இது ஆரம்பிச்சது அப்படிங்கிறது நம்மளுக்கு சரியா தெரியல. ஆனா தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரு கிரந்தத்துல அந்த கிரந்தம் பேர் எனக்கு அந்த புஸ்தகம் பேர் எனக்கு ஞாபகம் வரல. அதுல ஒருத்தர் வந்து அதுல இனிஷியேட் பண்ணியிருக்காரு. அதை ரெக்கார்டாவே இருக்கு. ரொம்ப பழசு. இப்ப புதுசா எழுதுனதெல்லாம் கிடையாது. அது ரொம்ப ஒரு 150, 200, 300 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின புஸ்தகம் அது. அதுல வந்து அந்த தசவித பொருத்தம் இருக்கு. இப்போ என்ன ஒண்ணுன்னா, தசவித பொருத்தம் மட்டும் போதுமா அப்படின்னா அது மாத்திரம் போதாது, ஜாதகமும் வேணும். இப்போ சிலருக்கு வந்து தசவித பொருத்தம் பார்த்து கல்யாணம் செஞ்சிருப்பா. ஆனா கொஞ்ச நாள்லயே 2 பேருக்குள்ள டிஸ்பியூட்ஸ் வந்திருக்கும். ஏன் அப்படின்னா வந்து ஜாதகத்துல அந்த பொருத்தம் கரெக்டா இருந்ததா அப்படிங்கறத பார்க்க நம்ம விட்டுட்டு இருப்போம். சோ தசவித பொருத்தமும் வேணும், ஜாதக பொருத்தமும் வேணும். இப்போ யாரோ ஒரே நிமிஷம். சோ தசவித பொருத்தம்ங்கிறது ஜாதகம் பேஸ் பண்ணி தானே வருது இல்லையா? ஆமா, நட்சத்திரம் ராசிய பேஸ் பண்ணி வந்துரும் தசவித அச்சா, பொருத்தம்ங்கிறது. ஓகே. நம்ம வந்து ராசி பொருத்தம் பேஸ் பண்ணி ஒண்ணு, நட்சத்திர ஜாதக பொருத்தம் பேஸ் பண்ணி. ஆமா, இந்த தசவித பொருத்தத்தை தான் பேர் ராசின்னு சொல்றது உண்டு. பேர் ராசி அப்படின்னு சொல்றது உண்டு. தமிழ்நாடு பாஷையில வந்து பேர் ராசி, அந்த நாம நட்சத்திரம் நாம ராசி இருக்கு இல்லையா? ஒருத்தருக்கு வந்து ஜென்ம ராசியே என்னன்னு தெரியாது, ஜென்ம நட்சத்திரமே என்னன்னு தெரியாது, ஏதோ ஒரு பேர் வச்சிருப்பா. அப்போ அவர்களுக்குள்ள வந்து நம்ம ஒரு யூகம் பண்ணி, சரி இந்த ராசியா இருப்பான் அப்படின்னு பெண்ணுக்கும் பையனுக்கும் தின பொருத்தம் கன பொருத்தம்னு ஒரு 10 பொருத்தம் பார்த்து நீங்க பேர் பொருத்தம் வச்சு கல்யாணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றது உண்டு. ஆனா நம்ம ரொம்ப பர்ஃபெக்டா பாக்குறது அப்படின்னா தசவித பொருத்தத்தோட ஜாதக பொருத்தமும் ரொம்ப அவசியமா பார்க்கணும். ஏன்னா நம்மளுக்கு இதுல வந்து நம்மளுக்கு செவ்வாய் வந்து பிளீசிங்கா இருக்கான்னு தெரியாது பொண்ணு பையன் ஜாதகத்துல, குரு பிளீசிங்கா இருக்கான்னு தெரியாது. இப்போ வந்து 7ஆம் இடத்துல வந்து குரு இருக்கு, பொண்ணுக்கு வந்து இன்னொரு இடத்துல சுக்கிரன் இருக்கு. 2 பேருக்குமே ஏதோ குருவும் சுக்கிரனும் பகையான கிரகங்கள் இல்லையா? அப்ப 2 பேருக்குமே தசாசந்தி ஏதோ வர்றது அப்படிங்கிறப்போ அது ரொம்ப காம்ப்ளிகேஷனா இருக்கும். ஸோ தசவித பொருத்தம்ங்கிறது பேசிக், அதோட ஜாதக பொருத்தமும் தேவை. இப்போ இந்த தசவித பொருத்தத்துல முதல்ல என்ன இருக்கு அப்படின்னா தினப்பொருத்தம் அப்படிங்கிறோம். டே டு டே லைஃப், தினம்னாவே டே தானே, டே டு டே தினப்பொருத்தம் அப்படிங்கிறது. இது எப்படின்னா, இது பொருத்தம் நன்னா இருந்ததுன்னா, தினப்பொருத்தம் நன்னா இருந்தது அப்படின்னா டே டு டே லைஃப்ல மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் நன்னா இருக்கும். இததான் நம்ம வந்து முதல்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து தாரான்னு பார்த்தோம் இல்லையா? தாராபலன். அதேதான், தாராபலனே தான் தினப்பொருத்தம். ஜென்மதாரா, சம்பத்தாரா, விபத்தாரா, க்ஷேம, பிரதிஹர, சாதகோ, வத, மைத்ரி, பரம மைத்ரி. இதுக்கு பேர் தான் தினப்பொருத்தம், தாராபலனும் கூட. சோ நம்ம இப்ப அந்த ஜாதக பொருத்தம் பார்க்கறது எல்லாமே பெண்ணுடைய ஜாதகத்துக்கு ஆணுடைய ஜாதகம் பொருந்தருதா அப்படின்னு தான் பாக்குறது. இப்போ பெண்ணினுடைய ராசி வந்து அஸ்வினி, பையனுது வந்து மகம்னு எடுத்துப்போமே எக்ஸாம்பிள். பெண்ணுது அஸ்வினி, பையனுது மகம்னா பெண்ணுல இருந்துதான் அந்த பொண்ணோடைய ராசி நட்சத்திரத்துல இருந்துதான் என்னன்னு பையனது மகம்னு சொல்லியிருக்கோம். அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம் அப்படிங்கிறது வர்றது இல்லையா? இது வந்து ஜென்மதாரா அப்படின்னு சொல்றது உண்டு. சோ ஜென்மதாராவா இருக்கிறது வந்து நம்ம ஒதுக்கிடுறது நல்லது. தினப்பொருத்தத்துல 2 பேருக்குமே ஒரே தாராவா வந்ததுன்னா, ஒரே தாரைனா நட்சத்திரம் தானே, அந்த ஜென்மம் அணுஜென்மத்துல 1வது நட்சத்திரம் முதல் நட்சத்திரமா வந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம ஒதுக்கிடுறது நல்லது. அதே போல ஜென்ம சம்பத்தாரா ரொம்ப விசேஷம். விபத்து அப்படிங்கிறது வந்து விபத்துனா ஆக்சிடென்ட்னு கிடையாது, ஏதோ நம்ம எதிர்பார்க்காதது நடக்கிறது. நம்ம ஏதோ ஒண்ணு எதிர்பார்த்துட்டு இருப்போம், அவ ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு இருப்பா பார்ட்னர், அந்த மாதிரி இருக்கிறது விபத்து அப்படிங்கிறது. க்ஷேம அப்படிங்கிறது நல்லது. க்ஷேம. பிரதிஹர அப்படிங்கிறது வியாதியை கொடுக்கறது, இருக்கிறது எல்லாமே இல்லாம போறது அப்படிங்கிற பிரதிஹர, இருக்கிறது எல்லாமே இல்லாம போறது தானே, ஹரணம் பண்றது. ஜென்மதாரா, சம்பத்தாரா, விபத்தாரா, க்ஷேம, பிரதிஹர, சாதகம், நல்லது சாதகம். இப்போ வதைங்கிறது நம்ம செய்யறது இல்லை, வதை தாரா. மைத்ரி, பரம மைத்ரி. 8, 9 அப்படிங்கிறத நம்ம செஞ்சுக்கலாம். இது நம்ம ரொம்ப இன்னும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா 2, அதாவது பையனோட பெண்ணினுடைய நட்சத்திரத்தில இருந்து எண்ணும் பொழுது பையனுடைய நட்சத்திரம் 2, 4, 6, 8, 9, 11, 13,
15, 17, 18, 20, 22, 26, 27. 27ங்கிறது நட்சத்திரத்துக்கு முந்தின ஜஸ்ட் பிஃபோர் நட்சத்திரம் இல்லையா? சாரி அஸ்வினி சாரி இதெல்லாம் என்னது? அதான் அந்தந்த நட்சத்திரங்கள் இருந்ததுன்னா தினப்பொருத்தம் உண்டு. இல்ல ஆனா 2, 4, 6, 8, 9 சொன்னா பொறுமை, அதுக்கப்புறம் அதே தானே அதேதான் வரும். சைக்கிள். ஆமா அது என்னன்னா அது ஞாபகம், அது எண்ணறது ஆக மொத்தத்துல நம்ம எண்ணினாலே போதும் எசென்ஷியலி. ஆமா பேசிக்கா 2, 4, 6, 8, 9 அந்த பரம மைத்ரி வேற, பரம மைத்ரி வேற. 8, 9 மைத்ரி, பரம மைத்ரி. ஓகே. அதே போல இதுல இன்னொன்னு ஒரு சூக்ஷ்மம் என்ன உண்டுன்னா 27வது நட்சத்திரம் நம்மளுக்கு 9வதா தான் வரும். திரிஜன்ம நட்சத்திரமா 9வதா வரும். பரம மைத்ரி தான். ஆனா அந்த 27வது நட்சத்திரமா வந்ததுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். இங்கதான் நம்ம ஜாதகம் பார்க்க வேண்டியது அவசியம் வருது. ஏன்னா முன்ன பின்ன நட்சத்திரமா வரும். நம்ம ஜென்ம அனுஜென்ம அஸ்வினி மக்கத்துக்கு 9 நட்சத்திரங்கள் வித்தியாசம் இருக்கு. அஸ்வினியில இருந்து என்னன்னா 10வது நட்சத்திரம் தான் மகம் வர்றது. ஆனா ரேவதிங்கிறது 27வது நட்சத்திரம் வர்றது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா தசைகள் அடுத்தடுத்த தசைகளே ஸ்டார்ட் ஆகும். இப்போ தசா சந்தி வராம நம்ம பாத்துக்கணும். தசாசந்தி ஏன் வருது ஆக்சுவலி? ஏன்னா எப்படியுமே there will be a lag இல்லையா? இந்த ப்ரீவியஸ் நட்சத்திரம் பாதங்கள் பேஸ் பண்ணி தசாசந்தி வர சான்சஸ் இருக்கு. இல்ல இப்போ ஒருத்தருக்கு இதுன்னு எடுத்துப்போமே, அஸ்வினி பரணின்னு எடுத்துப்போமே. பெண்ணுக்கு அஸ்வினி யாரோ ஒருத்தருக்கு அஸ்வினி பரணின்னு எடுத்துட்டாலும் அஸ்வினிங்கிறது கேது தசை, பரணிங்கிறது சுக்கிர தசை. கேது தசை ஷார்ட் டேர்ம் 6 years 7 years 4 5 years 2 years 1 yearக்குள்ள முடிஞ்சிடும். ஆனா சுக்கிர தசைங்கிறது ரொம்ப லாங்கஸ்ட் அவருக்கு தான் 20 வருஷம். அந்த 20 வருஷத்துல முதல் பாதமா இருந்ததுன்னா 18 19 வருஷம் வந்துடும். அதுக்கப்புறமா மினிமம் பார்த்தோம்னா அட்லீஸ்ட் 2 3 5 வருஷமாவது வரும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா எப்படியும் 2 பேருக்குள்ள அந்த சுக்கிரதசை மீட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா 2 பேருக்குள்ள ஈகோ கிளாஷ் அப்படி வர்றது, அந்த தசை முடியறதுக்குள்ள ஒருத்தருக்கு அடுத்த தசை ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஒரு மனச்சிக்கல் இருக்கிறது, கொஞ்சம் பிரிவினை இருக்கிறது. அப்படி இல்லாம அடுத்தடுத்து ஒரு இடைவெளி விட்டு கரெக்டா அந்த தசாசந்தி வந்துட்டே இருக்கும். ஒரு கேப் 2 பேருக்கும் ஒரே சுக்கிர தசை நடக்கும், அடுத்து 2 பேருக்கும் ஒரே ராகு தசை நடக்கும். டேர்ம் கம்மி தானே. இதுவே அந்த காலத்துல என்ன பண்றா அப்படின்னா தசாசந்தி இருந்தாலும் எப்ப கட்டலாம் அப்படின்னா அட்லீஸ்ட் 13 years வயசு வித்தியாசம் இருந்ததுன்னா எப்படியும் பொன் குழந்தைகள் பெரியவாளுக்கு அடங்கிதான் போய் ஆகணும் அந்த காலத்துல, பிராச்சீன காலத்துல. சோ அப்படி இருக்கும்போது எப்படியும் ஒத்துழைச்சு குடும்பம் நடத்திடுவோம். ஏன்னா எங்க தாத்தா பாட்டிக்கு 2 பேருக்குமே சித்ரா நட்சத்திரம் கன்னி ராசி லக்னம், கிட்டத்தட்ட ஜாதகம் எல்லாமே மேக்சிமம் ஒன்னாதான் வரும். ஆனா ஏஜ் டிஃபரன்ஸ் பார்த்தா 12 வருஷம் 13 வருஷம் அப்படி ரொம்ப ஏஜ் டிஃபரன்ஸ். சோ அப்படின்னு இருக்கிறப்போ ஆனா அந்த சேஷ்டைகள் கட்டாயமா காட்டும். தசாசந்தி எத்தனை ஏஜ் டிஃபரன்ஸா இருந்தாலும் அந்தந்த சேஷ்டைகள் காட்டுமே தவிர வீரியம் வேணா குறைஞ்சிருக்கலாம், கூட குறைச்சலா இருக்கலாம், ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போலாம். ஆனா தசாசந்தின்னு வர்றப்போ கட்டாயமா அந்த சேஷ்டைகள் காட்டும். அதே போல இன்னும் என்ன ஒண்ணுன்னா ஒருத்தருக்கு சுக்கிரதசை ஒருத்தருக்கு குருதசை இல்லாம பாத்துக்கிறதும் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ரெண்டுமே பரஸ்பரம் விருத்தம், சுக்கிரனும் குருவும். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா நம்ம அனலைஸ் செஞ்சோம் அப்படின்னா இப்போ ரொம்ப டெய்லி சண்டைகள்னு இல்லாம சும்மா ஃபைட் ஃபார் ஃபன்னு இல்லாம கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் ரொம்ப டீப்பான சண்டைகள்லாம் வரும். கொஞ்ச நாள் மனஸ்தாபம், ஒரே ஆத்துல இருந்த போது பேசாம இருக்கிறது, கொஞ்சம் சின்ன 1 days 2 days பிரிவினை இருக்கிறது, அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா எந்த தசை வேணா நடக்கட்டும். நம்ம முதல்லயே சொன்ன மாதிரி தசைகள்ல புத்தின்னு ஒண்ணு உண்டு, புத்திக்குள்ள அந்தரம்னு ஒண்ணு உண்டுன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ இந்த சண்டைகள்லாம் நடக்கும்போது நம்ம கொஞ்சம் கவனிச்சு உள்ள போய் பார்த்தோம்னா எந்த தசை வேணா இருக்கட்டும் கணவன் மனைவிக்கு ஒண்ணு புத்தி, 2 பேருக்குள்ள புத்தி சுக்கிரன் குருவா இருக்கலாம். சுக்கிர புத்தி குரு புத்தியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் சண்டை வர்றதுக்கான சான்சஸ் உண்டு. அந்தரம்னு சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் ஷார்ட் டேர்ம் டேஸ் ஆர் வீக்ஸ் கணக்குள்ள வரும், ஹவர்ஸ் ஆர் டேஸ். அந்த அந்தரத்துல ஒருத்தருக்கு சுக்கிரன் ஒருத்தருக்கு குரு இருந்தாலுமே கொஞ்சம் மனஸ்தாபங்கள் வர்றதுக்கு
சான்சஸ் உண்டு. ஆனா என்ன ஒண்ணு, டெம்பரவரி தானே, சண்டை இல்லாத வீடு எது. ஸோ நம்ம கொஞ்சம் டீப்பா போய் பார்த்தோம்னா இந்த சுக்ரன் குரு அப்படிங்கிற அந்த சந்தி, அந்த மீட் ஆகும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த கொஞ்சம் மனஸ்தாபங்கள், மனக்கசப்பு அப்படி வர்றதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ இந்த தினப்பொருத்தம் அப்படிங்கிறது தாராபலன். இதுல 27வது நட்சத்திரம் கட்டுறோம் அப்படின்னா பெண்ணினுடைய நட்சத்திரத்துல இருந்து ஆணனுடைய நட்சத்திரம் 27வது நட்சத்திரமாக இருக்குமே ஆனால் தசாசந்தி இல்லாம நம்ம மேக்சிமம் பார்த்துக்க வேண்டியது தினப்பொருத்தம். அடுத்தது வந்து கணப்பொருத்தம்னு ஒண்ணு உண்டு. கணம் அப்படின்னா 3 கணங்கள் உண்டு. கணத்திலேயே 3 டிவிஷன்ஸ். இது நம்ம கட்டாயமா மனப்பாடம் செஞ்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. கணப்பொருத்தம் அப்படிங்கிறது, கணம் அப்படிங்கிறது 3 கணமா பிரிச்சிருக்கு. தேவகணம், மனுஷ்ய கணம், அசுரகணம். தேவகணம், மனுஷகணம், அசுரகணம். சோ இப்போ நம்ம இதுல கணத்துல பாக்குறோம் அப்படின்னா வந்து தேவகணம் மனுஷகணம் விவாகம் செஞ்சிடலாம். பெண்ணுக்கு தேவகணம், ஆணுக்கு மனுஷகணம். இல்லைன்னா பெண்ணுக்கு மனுஷகணம், ஆணுக்கு தேவகணம் அப்படின்னு தான் விவாகம் செஞ்சிடலாம். ரெண்டும் ஒரே கணமா இருந்தாலும் நம்ம செஞ்சிடலாம். மனுஷன் மனுஷன், தேவன் தேவன், அசுரன் அசுரன். ஆனா இந்த அசுரனா வர்றப்போ, அசுரன் மனுஷன் அப்படின்றப்போ யாருக்கு அசுர கணம் வர்றதோ, இப்போ பெண்ணுக்கு அசுர கணம்னு வைங்கோ, ஆணுக்கு மனுஷ கணம். ஸோ அசுரனுக்கு கொஞ்சம் அடங்கிதானே மனுஷன் இருந்தாலும், ஸோ அந்த பெண்ணுக்கு அடங்கி அந்த ஆண் இருப்பான் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். இல்ல இப்ப பெண்ணுக்கு மனுஷகணம், அந்த ஆணுக்கு கல்யாணம் செஞ்சுட்டு போற அந்த ஆணுக்கு வந்து அசுரகணம் அப்படின்னு இருந்ததுன்னா ஆணுக்கு பெண் அடங்கி இருப்பாள் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். ஆனா மேக்சிமம் வந்து நம்ம இந்த அசுரன் தேவன் இந்த 2 கணத்தையும் நம்ம மேட்ச் செய்யாம இருக்கோம் அப்படின்னா வந்து மேக்சிமம் சண்டை சச்சரவுகள் அது அதிகமா இல்லாம இருக்கும். சரி வருது அப்படின்னாலும் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய பேர் ஃபேமிலியில வந்து இப்படி செய்யறது உண்டு. தினமும் அடிச்சுட்டே இருப்பான். ஆனா ஒருத்தர் பிரிஞ்சு ஒரு நாள் கூட இருக்க மாட்டான். எல்லாத்துக்கும் எடுத்ததுக்கெல்லாம் சண்டை இருக்கும். ஆனா அந்யோன்யம், மனசுக்குள்ள அந்யோன்யம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இப்போ இந்த கணம் அப்படின்னோம்னா இதுவும் நம்ம மனப்பாடம் செஞ்சுதான் ஆகணும். அப்படியே நான் அஸ்வினி, அஸ்வினி அப்படிங்கிறது வந்து தேவகணம். அஸ்வினி தேவகணம். பரணி மனுஷகணம். கிருத்திகை ராட்சஸ், கிருத்திகை ராட்சச கணம். ரோகிணி. இந்த மாதிரி ஒரு 27 நட்சத்திரத்துக்கும் லிஸ்ட் இருக்கா? ஆமா, அது மாதிரி ஏதாவது 23 கேட்டகரிக்குள்ள அடங்கிடும். மனுஷகணம், தேவகணம், அசுரகணம். ஓகே ஓகே ஓகே. இப்போ அது மாதிரி ஏதாவது டேபிள் வச்சிருக்கீங்களா நான் ரெடியா? நான் அனுப்பிச்சு விட்டுறேன். இதுல நம்ம குரூப்ல நான் ஃபார்வர்ட் பண்ணி எழுதிக்கிறத விட நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஈஸி இல்ல? ஆமா 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 ஆமா. இல்லைன்னா இங்கிலீஷ் டேபிள் இருக்கான்னு பாக்குறேன். இல்ல நான் ஹேண்ட் ரிட்டனா கூட எழுதி அனுப்பிச்சு விட்டுறேன். So that will make life easy and save time. அப்போ only தேவகண ராட்சச கணத்துக்கு விவாகம் அவ்வளவு ரெக்கமெண்டட் இல்லை, அதானே சொல்றேன்? ஆமா, அதுக்காக நம்ம தட்டி கழிக்க வேண்டாம். ஜாதக பொருத்தம் தான் முக்கியம்னு சொல்லியாச்சு நம்ம முதல்லயே. ஜாதகம் ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்னா பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. இது பேசிக் தான். இது 10 பொருத்தம் கட்டாயமா இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இந்த 10லயும் 5 ரொம்ப முக்கியம். 5 இருந்தா ரொம்ப விசேஷமானது. அதுலயும் ஜாதக பொருத்தம் ரொம்ப அவசியம். ஜாதகம் இருக்கணும், தசாசந்தி இல்லாம இருக்கணும், 7ஆம் இடம் 8ஆம் இடம் சுத்தமா இருக்கணும். பெண்ணுக்கு வந்து 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானம்னு முதல்லயே சொல்லியிருக்கோம். 7 கலத்திர ஸ்தானம் அந்த ஜாதகத்துல. 8ஆம் இடம் இது மாங்கல்ய ஸ்தானம். ஸோ இது ரெண்டும் பலமா இருக்கணும். பாக்கியஸ்தானம் நல்லா இருக்கணும். இது ஜாதகம் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. இது அடிப்படை பேஸ், தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அடுத்து மாகேந்திரம் அப்படிங்கிறது. மாகேந்திரம்னா அதிகப்படியான புத்திர லாபம். இப்போ ஒருத்தருக்கு ஜாதகத்துல மாகேந்திர பொருத்தமே இல்லை அப்படின்னா புத்திர பிராப்தியே இல்லைன்னு எடுத்துக்கப்படாது. மாகேந்திரம்னா அதிகப்படியான அப்படின்னு பார்த்தா நம்ம இப்போ இந்த நம்ம ஜெனரேஷன்ல யாருக்குமே மாகேந்திர பொருத்தம் இல்லதான். 1ஓ 2ஓ தான். இப்பெல்லாம் ஒன்னே போதான்ற. இப்ப அந்த காலத்துல பார்த்தா 7 8 9 11 14 எல்லாம் கூட உண்டு. ஸோ அதற்கு பேர் மாகேந்திர பொருத்தம் அப்படிங்கிறது. இதுவும் அதேதான். ஸ்திரீ நட்சத்திரத்தில இருந்து நம்ம கவுண்ட் செய்யும் பொழுது 1 4 7 10 1 4 7 10
இதுல இருந்தது அப்படின்னா அதை மாகேந்திர பொருத்தம் சொல்றோம். 1, 4, 7, 10, இன்னும் கூட டீப்பா சொன்னா 16, 18, 19, 22, 25. 1, 4, 7, 10, 16, 18, 19, 22, 25. நம்ம பெண்ணினுடைய நட்சத்திரத்தில இருந்து எண்ணும் போது இந்த கவுண்ட்ல ஆணினுடைய நட்சத்திரம் வந்ததுன்னா உத்தம மாகேந்திர பொருத்தம் உண்டு அப்படின்னு ஒரு டிக் அடிச்சிடலாம். இல்ல அப்படின்னா ஒரு இன்டு மாகேந்திர பொருத்தம் இல்லை அப்படின்னு. மாகேந்திர பொருத்தம் இல்லைனாலும் நம்ம ரொம்ப கவலைப்பட வேண்டியது இல்லை. மாகேந்திரம்னா அதிகப்படியான புத்திர லாபம் அப்படிங்கிறது. அது மாகேந்திர பொருத்தம் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. அடுத்து வரக்கூடியது கொஞ்சம் முக்கியமானதுதான், ஸ்திரீ தீர்க்கம் அப்படிங்கிறது. பெண்ணினுடைய ஆயுஷை குறிக்கக்கூடிய ஸ்திரீ தீர்க்கம். ஸ்திரீ தீர்க்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து எப்படி இதை கேட்டகிரி கொடுத்திருக்கா அப்படின்னா, பெண்ணினுடைய நட்சத்திரத்திலிருந்து எண்ணும் பொழுது ஆணினுடைய நட்சத்திரம் 13 கவுண்ட்டுக்கு மேல வந்ததுன்னா 13 அண்ட் அபோவ், 13 அண்ட் அபோவ் வந்ததுன்னா உத்தமம், ஸ்திரீ தீர்க்கம் உண்டு. இப்போ எக்ஸாம்பிள் அஸ்வினி எடுத்துக்கிறோம்னா அஸ்வினில இருந்து இங்க என்னன்னா மகம் 10வது வருது இல்லையா? அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்தரம் 13வது நட்சத்திரம் உத்தரம். உத்தரத்திலிருந்து ரேவதி வரைக்கும், உத்தரத்திலிருந்து ரேவதி வரைக்கும் அந்த ஆணினுடைய நட்சத்திரம் எவ்வளவாக இருந்தாலும் ஸ்திரீ தீர்க்கம் உண்டு, உத்தமம், ரொம்ப உத்தமம். சிலர் என்ன சொல்றதுன்னா 7க்கு மேல இருந்தா போதும். 7க்கு மேல 7 to 13 அப்படிங்கிறது மத்தியமம்னு எடுத்துக்கலாம். 13க்கு மேல உத்தமம், 7 to 13 அப்படிங்கிறது வந்து மத்தியமம். 7க்கு கீழே இருக்கிறது வந்து பொருத்தம் இல்லை, ஸ்திரீ தீர்க்கம் பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். என்ன அப்படின்னா இந்த 13 நட்சத்திரத்துக்கு மேல இருந்ததுன்னா அந்யோன்யம் ரொம்ப நன்னா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பெரியவாளுடைய வாக்கு, நிறைய ஜோதிஷாலுடைய கருத்தும் அதுதான். ஸோ இந்த ஸ்திரீ தீர்க்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு முக்கியமான பொருத்தம். ஸ்திரீ தீர்க்கம் பெண்ணினுடைய நட்சத்திரத்துல இருந்து எண்ணும் பொழுது ஆணுனுடைய நட்சத்திரம் 13 கவுண்ட்டுக்கு மேல இருந்தா உத்தமம். 7 to 12 நம்ம 13ல இருந்தே உத்தமம்னு எடுத்துக்கிறோம் இல்லையா? ஸோ 7, 8, 9, 10, 11, 12 வரைக்கும் இந்த 6 நட்சத்திரங்கள் இருந்ததுன்னா மத்தியமம். எப்படி நம்ம ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து நம்ம எடுத்துக்கல, தாராபலன் இல்ல அதுக்கு. ரஜ்ஜுவும் வராது, ரஜ்ஜுவும் தட்டம் இல்லையா? ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறப்ப ஒரு ரஜ்ஜுவும் தட்டம். நிமிஷம். இப்போ இந்த ஸ்ரீதீர்க்கங்கிறது லைஃப் ஆயுஷா இல்லைன்னா அந்யோன்யமா? அந்யோன்யம் இல்ல, ஆயுசு, ஆரோக்கியம், பெண்ணினுடைய ஆயுசு. ஸ்திரீ தீர்க்கம் இல்லையா? தீர்க்கம்னா என்ன, வளர்றது தானே, வளர்றது, ரொம்ப தீர்க்கமா இருக்கிறது, சோ ஆரோக்கியமா இங்க இருக்கலாம், வந்து ஆயுசா இருக்கலாம். ஸ்திரீங்கிறது இங்க வந்து லக்ஷ்மியோ அந்யோன்யமோ கிடையாது. இது வந்து ஸ்திரீ வைஃப் அந்த ஆமா, பொண்ணு ஒய்ஃப். பொண்ணு. ஆமா Okay. ஆமா ஆமா, ஸ்திரீ, ஆமா அவ்வளவுதான். ஸ்ரீ கிடையாது, ஆமா, ஸ்திரீ. ஸ்திரீ. ஸ்திரீ தீர்க்கம். சரி, அது அவங்க வந்து தீர்க்கமா அப்படின்னா அவங்க ரொம்ப ஓகே ஆயுசு ஆயுசு, அண்ட் ஆரோக்கியம், she will be எல்லா useful ஆஸ்பெக்ட்ஸ்ல. for the family. ஆமா தீர்க்கம்னால ஆமா ஆமா ஆமா, அப்படி எடுத்துக்கலாம் ஓகே காமனா. ஓகே 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 ஓகே. நம்ம அதுக்குன்னு ஒருத்தருக்கு வந்து ஸ்திரீ தீர்க்கமே இல்ல, உங்களுக்கு ஆயுசே விருத்தி இல்ல அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவளோட ஜாதகத்தை பொறுத்துதான் எல்லாமே நடக்க போறது. இருந்தாலும் பொருத்தம் பாக்குறப்போ அப்படிங்கிறப்ப ஸ்திரீ தீர்க்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருத்தமா இருக்கு. 3வது ஸ்திரீ தீர்க்கம். அதே போல தினப்பொருத்தம், கணப்பொருத்தம். இப்போ 4 பார்த்திருக்கோம் இல்லையா? தினம் பார்த்துட்டோம், கணம் பார்த்துட்டோம். கணம் தேவகணம், மாகேந்திரம். மனுஷகணம், அசுரகணம். அது டேபிள் அனுப்புறேன்னு இருக்கேன். மாகேந்திர பொருத்தம், மாகேந்திரம் அந்த கவுண்ட் சொல்லியிருக்கோம். ஸ்திரீ தீர்க்கம் அப்படிங்கிறது 4வது. 5வது அப்படிங்கிறது வந்து யோனி பொருத்தம். யோனிங்கிறது வந்து மிருகங்களை வந்து பேஸ் பண்ணி கொஞ்சம் டிவிஷனா கொடுத்துருக்கா. இப்ப அஸ்வினி அப்படிங்கிறது வந்து ஒரு அஸ்வினி அப்படிங்கிறது ஆண் குதிரை, பரணிங்கிறது வந்து ஆண் யானை, கிருத்திகைங்கிறது பெண் ஆடு. ஆடு, யானை, குதிரை, புலி, பூனை, எலி, சாரை அப்படின்ற மாதிரி எல்லாம் கொஞ்சம் வரையறை கொடுத்துருக்கா, டிவிஷன்ஸ். இந்த ராசிகள் வந்து இந்த யோனி அப்படின்ற மாதிரி. ஸோ எதுக்கு எது பகை அப்படின்னு கொடுத்தாச்சு. யானைன்னு எடுத்துட்டோம்னா சிம்ஹம் பகை. ஸோ யானை சிம்ஹம் வந்ததுன்னா யோனி பொருத்தம் இருந்ததுன்னா அந்யோன்யம் தான். இது அந்யோன்யத்தை குறிக்கிறது, அந்யோன்யத்தை குறிக்கிறது. இப்போ ரெண்டுக்குமே பகை இல்லாத ஒரு யோனியா இருக்கு அப்படின்னா வந்து ரொம்ப அந்யோன்யமா இருக்கிறது உண்டு. பர்சனல் லைஃப் ரொம்ப நன்னா இருக்கும், அந்யோன்யமா இருப்பா.
ஆனா இப்ப ஒரு சாரை, ஒரு எலி எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து எலிக்கு சாரை பகை கிடையாது. ஆனா சாரை பாம்புக்கு எலி பகை தானே. சாரை பாம்புக்கு எலிங்கிறது ஒரு ஃபுட்டு. அதுக்கு வந்து எலிக்கு வந்து சாரையை பார்த்தா பயம். இப்ப என்ன பண்ணுவா, யாருக்காவது எலியா இருந்ததுன்னா இவர் ஆப்போசிட்டை பார்த்து பயந்துட்டே இருக்கணும். இப்போ சாரபாம்பா இருந்தாருன்னா அவர் வந்து அங்க பகை உணர்வோட பார்த்துட்டே இருக்கணும். இப்ப சிம்ஹம் யானை அப்படின்னா பரஸ்பர விருத்தம். இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் டிசும் டிசும் அடிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான். குரங்கு ஆடு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உண்டு. இப்போ மித்திரம் உண்டு, சத்ருன்னு உண்டு. ஸோ அந்தந்த மிருகங்கள் எந்தெந்த யோனிகள் வந்து நம்மளுக்கு மித்திரமா இருக்கோ, ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கோ, ஸ்னேகமா இருக்கோ, அந்த யோனிகள் பார்த்து நம்ம மேட்சிங் செய்யறது ரொம்ப உத்தமம். ஸோ இதற்கு பேர் யோனி பொருத்தம் அப்படிங்கிறது. இப்போ இந்த யோனி வந்து பேஸ்ட் ஆன் ஸ்டாரா பேஸ்ட் ஆன் ராசியா? ஸ்டார் தான், இது எல்லாமே ஸ்டார் தான். ஸ்டார் தான். அண்ட் அப்போ ஒவ்வொரு ஸ்டாருக்கும் ஒவ்வொரு யோனி, ஆமா அசல் ஆமா ஒரு 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 அனிமல். ஆமா 27 அனிமல்னு இருக்காது. குதிரை, யானை, நம்ம இப்போ இது ஓகே 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 ஃபேர் ஒரு 4-5 ஸ்டாருக்கு ஒரு குதிரை அந்த மாதிரி. அப்படி வந்துரும். ஓகே. அப்படி அண்ட் குதிரைக்கு இது ஒத்து வராது, அவனுக்கு ஒத்து வரும் அப்படிங்கறதெல்லாம் என்ன டேபிள் ஏதா இருக்கா? அதேதான், பகை பகை உண்டு. அது டேபிள் இருக்கும், நான் அதை பார்த்து அனுப்பிச்சிடுறேன், நான் எடுத்து அனுப்பிச்சிடுறேன். சரி, ஓகே. டேபிள் டிஃபால்ட்டா இருக்கும், எங்கேயாவது இருக்கும். மனப்பாடம் பண்ண தேவையில்ல. மனப்பாடம் அதான் நம்ம என்ன சொல்றதுன்னா, யாராவது திடீர்னு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம், ஃபிளைட்லயோ போயிட்டு இருக்கோம், இல்லை எங்கேயோ பஸ்ல ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கோம், 2 பேர் பேரை கேட்டு பேர் பொருத்தம் இருக்கா அப்படின்னா மனப்பாடமா இருந்ததுன்னா சட்டுன்னு சொல்லிடலாம். இல்லைன்னா டேபிள் நம்ம தேடின்னு இருக்கணும். 2 மினிட்ஸ் ஒர்க் ஆகுறது வந்து நம்ம ரொம்ப நேரமா. ஆமா, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இது யோனி அப்படிங்கிறது. ராசி பொருத்தம் இதுவும் ரொம்ப முக்கியமானது. இது டெய்லி லைஃப், டெய்லி ஒருத்தர் மனசு ஒத்து போறதுங்கிறோம் இல்லையா. ஒருத்தர் செய்ய நினைக்கிறத இன்னொருத்தர் வேண்டாம்னு சொல்லக்கூடாது, அவரோட மனசு ஒத்து போறது அப்படிங்கிறது வந்து ராசி பொருத்தம். அதே மாதிரி பெண்ணினுடைய ராசியிலிருந்து எண்ணும் பொழுது ஆணினுடைய ராசி 9 ராசிக்கு மேல இருந்ததுன்னா ராசி பொருத்தம் உண்டு. இதுல இன்னொன்னு என்ன ஒண்ணு அப்படின்னா வந்து அந்த பெண்ணு ஆணினுடைய ராசி வந்து ஸ்நேகமா இருக்கணும். ராசி அதிபதி அப்படிங்கிறோம் இல்லையா. இப்போ ரிஷபம் ஒருத்தருக்கு, ரிஷப ராசி ஒருத்தருக்கு, தனுசு ராசி ஒருத்தருக்கு. அப்படிங்கிறப்போ ஒரு ராசி வந்து குருவனுடையது, இன்னொரு ராசி வந்து சுக்கிரனுடையது இல்லையா. அப்ப குருவும் சுக்கிரனும் பரஸ்பரம் விருத்தம். சரி சார், இப்போ இப்ப என்ன, சூரியன் சிம்மம் வந்து சூரியன், மகரம் கும்பம் வந்து சனி இது இல்லையா. சோ அப்படி இருக்கிறப்போ வந்து அது வந்து ராசி பொருத்தம் இருக்கா அப்படின்னா இல்லைன்னு தான் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா சூரியன் சனி அப்படிங்கிறது விரோதம் தான். செவ்வாய் மேஷம் ஒருத்தருது, ரிஷபம் ஒருத்தர் அப்படின்னா செவ்வாய் சுக்கிரன் அது பகை இல்லை. மேஷம் ஒருத்தருது, இல்லைன்னா விருச்சிகம் ஒருத்தருது, ஆணுதோ பெண்ணுதோ விருச்சிகம். இன்னொருத்தருது வந்து மிதுனம், இல்லைன்னா கன்னி, மீனம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா புதனும் சனியும் பகை கிடையாது, புதனும் குருவும் பகை கிடையாது. ஸோ இப்படி 9க்கு மேல இருந்தா உத்தமம். இல்ல பெண்ணுடைய ராசியிலிருந்து எண்ணும் பொழுது ஆணுடைய ராசி 9க்கு மேல வரலை அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த 2 ராசி அதிபதிகளாவது நம்மளுக்கு விரோதம் இல்லாம இருக்கணும். இது ராசி பொருத்தம் அப்படிங்கிறது. அடுத்தது ராசி அதிபதி பொருத்தம். ராசி பொருத்தம் அப்படிங்கிறது கொஞ்சம் முக்கியமானது. ஏன்னா இது 2 பேரோட அந்த பர்சனல்ல நம்ம அந்யோன்யத்தை குறிக்கக்கூடியது, டே டு டே மனசு ஒத்து போறதை குறிக்கக்கூடியது ராசி பொருத்தம். அடுத்து வரக்கூடியது ராசி அதிபதி அப்படிங்கிறது வந்து சம்பந்தி பொருத்தம் அப்படிங்கிறது. பையனோட அப்பா அம்மா, பொண்ணோட அப்பா அம்மா இருக்கா, சம்பந்திகள் இருக்கா இல்லையா. சம்பந்திகளுக்குள்ள போக்குவரத்து, பேசிக்கிறது. சிலர் இருப்பா மாப்பிள்ளை பொண்ணு ரொம்ப அந்யோன்யமா இருப்பா, ரொம்ப ஹாப்பியா இருப்பா. ஆனா சம்பந்திகளுக்குள்ள பேச்சுவார்த்தை இருக்காது. மாப்பிள்ளை கிட்ட அவரோட மாமனார் நல்லா பேசுவார், பொண்ணு கிட்ட அவளோட மாமனார் மாமியார் ரொம்ப நல்லா நடந்துப்பா. ஆனா அந்த சம்பந்திகளுக்குள்ள பேச்சுவார்த்தை கம்மியா இருக்கும், போக்குவரத்து கம்மியா இருக்கும். அதற்கு பெயர் ராசி அதிபதி பொருத்தம். இது இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னாலும் பரவாயில்ல. இப்போ சொன்ன மாதிரி பெண்ணினுடைய ராசி இருக்கு இல்லையா, பெண்ணினுடைய ராசி அதிபதினு ஒருத்தர் இருப்பா இல்லையா. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கிரகம் அதிபதினு சொல்லியிருக்கோம். இப்போ மேஷம் அப்படிங்கிறது பெண்ணினுடைய ராசி, ரிஷபம் அப்படிங்கிறது ஆணினுடைய ராசி. அப்படின்றப்போ செவ்வாய் சுக்கிரன் ஸ்னேகம் தான். ஸோ அப்ப ராசி அதிபதி பொருத்தம் உண்டு. இப்போ வந்து ஒருத்தருக்கு பெண்ணினுடைய ராசி வந்து ரிஷபம், ஆணினுடைய ராசி வந்து மீனம். அப்படிங்கிறப்போ ஒன்னு சுக்கிரன் ஒன்னு குரு.
அப்ப ராசி அதிபதி பொருத்தம் இல்ல அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப வந்து சூரியன் சிம்மம் ஒருத்தருது பெண்ணுது இல்லைன்னா ஆணுது, மகரம் கும்பம் பெண்ணுதோ ஆணுதோ இருக்குன்னா சனியும் சூரியனும் விரோதம். அப்ப ராசி அதிபதி பொருத்தம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ ராசி அதிபதி பொருத்தம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. சம்பந்திக்குள்ள போக்குவரத்து பையன் பொண்ணு நல்லா இருந்தா போதும் இல்லையா? ஸோ போக்குவரத்து இல்லை அப்படிங்கிறப்போ ஒன்றும் பெருசா அதை கவுண்ட் செஞ்சுக்க வேண்டாம். ராசி அதிபதி பொருத்தம் அப்படிங்கிறது. அடுத்து வந்து ரொம்ப முக்கியமானது வந்து ரஜ்ஜு பொருத்தம். ரஜ்ஜு அப்படியே ரஜ்ஜு வந்து நம்ம முதல்லயே நிறைய தடவை பார்த்துட்டோம். ரஜ்ஜு அப்படிங்கிறது வந்து பாதரஜ்ஜு, பாதம் 5 ரஜ்ஜு உண்டு. அது சொன்னேன், நீங்கள் அதே சேம் ரஜ்ஜு இருக்கக்கூடாது. அதேதான் ரஜ்ஜு இல்லாட்டா ஆரோக அவரோத இருந்தாலும் பரவாயில்ல சொன்னேன். பரவாயில்லைன்னு இல்லை, நம்ம அதை டிஃபால்ட்டா எடுத்துக்க முடியாது. ரஜ்ஜு 2 பேருக்கும் ஒரே ரஜ்ஜுவா இருந்ததுன்னா கட்டாயமா தவிர்க்க வேண்டியதுதான். ஆனா என்ன பண்றது, இப்போ பிக்ஸ் ஆயிடுது, சின்ன வயசுலயே பிக்ஸ் பண்ணிட்டா, மாமா பொண்ணு அத்தை பையன், வேற வழியே இல்ல. அவ அம்மா அப்பா அம்மா பேசி பேசி குழந்தைகள் மனசுலயும் ஸ்நேகம் வளர்ந்துருது, நம்ம தவிர்க்க முடியாது. அப்படிங்கிற பட்சத்துல ஆரோகணம், அட்லீஸ்ட் ஆரோகணம் அவரோகணம் இருந்தாலாவது நம்ம ஏதாவது ஒரு அவங்களுக்குள்ள ஏதாவது ஒண்ணு செஞ்சு ஓட்டிக்கலாம். இப்ப யாரோ ஒருத்தர் 2 பேரு பையன் பொண்ணு ஸ்நேகம் ஆயிட்டா, காலேஜ்லயோ எங்கேயோ வேலையிலயோ, நம்மளோட திருப்திக்கு பார்க்கும் பொழுது அட்லீஸ்ட் ஆரோகணம் அவரோகணமா இருந்தாலாவது பரவாயில்ல, கட்டாயமா செஞ்சுதான் தீரணும், வேற வழியே இல்லை எங்களுக்கு அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்றது நல்லது இல்லையா? இப்ப யாரோ ஒருத்தர் ஏதோ பேசிக் விஷயம் தெரிஞ்சிருக்கார், அப்போ வந்து பார்த்துட்டு 2 பேருக்குள்ள ரஜ்ஜுவே இல்லையே அப்படிங்கிறப்போ நம்ம பார்த்துட்டு ஒன்னு ஆரோகணமா இருக்கு, ஒன்னு அவரோகணமா இருக்கு, பரவாயில்ல, கொஞ்சம் ஒரு சூதிங் வேர்ட்ஸ் நம்ம அப்படி சொல்றது வந்து கொஞ்சம் அவர்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இன்னொரு ஒரு 3 இருக்கு நம்மளுக்கு, வசியம் நாடி அப்படிங்கிறது ஒரு 2 இருக்கு. வசியம் நாடி Ganam important. திரிதீர்க்கம் important. யோனி Yoni important. ரஜ்ஜு. Okay. இப்போ ராசி பொருத்தம் இல்லையா, ராசின்னா அடிச்சுக்காம இருக்கிறது, மனசு ஒத்து போறது அப்படின்னா நிறைய ஃபேமிலியில அடிச்சுக்கிறது உண்டு. கணவன் மனைவி அடிச்சுக்காத அடியே இல்ல, அவ்வளவு சண்டை உண்டு. ஆனா ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பிரிஞ்சுக்காம இருப்பா இல்லையா? அவர் என்ன நினைக்கிறாருன்னு இவருக்கு கரெக்டா தெரியும், இவன் என்ன நினைக்கிறான்னு அவருக்கு கரெக்டா தெரியும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு எடுத்துக்கலாம், ராசி பொருத்தமும் முக்கியம்னு எடுத்துக்கலாம். 6வது முக்கியம்னு எடுத்துக்கிறப்போ நம்ம ராசி பொருத்தம் முக்கியம்னு எடுத்துக்கலாம். தினப்பொருத்தம், கணப்பொருத்தம், ஸ்திரீ தீர்க்கம், யோனி, ரஜ்ஜு, இது 5 பொருத்தம் இருந்தா தைரியமா நம்ம கல்யாணம் செஞ்சிடலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 10 பொருத்தம் வரணும்னு அவசியம் கிடையாது. இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறப்போ ஜென்ரலா சொல்றது என்ன, செவ்வாய் அப்படிங்கிறது அங்காரகன் மங்களன் அப்படிங்கிறது ரொம்ப கொஞ்சம் முக்கியமா பார்க்க வேண்டியது உண்டு. 2, 4, 7, 8, 12கள்ல யாரோ ஒரு ஜாதகம், ஆணுனுடைய ஜாதகமோ பெண்ணுடைய ஜாதகமோ, லக்னத்தில இருந்து குடும்பஸ்தானம் 2, சுகஸ்தானம் 4, கலத்திரம் 7, மாங்கல்யஸ்தானம் பெண்ணா இருந்தா மாங்கல்யஸ்தானம் 8, ஆணா இருந்தா ஆயுள் ஸ்தானம் 8, 12 அப்படிங்கிறது அயனசயனஸ்தானம், விரயஸ்தானம். ஸோ இந்த 5 இடங்கள்ல செவ்வாய் இருக்குமே ஆனால் அது செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது டிஃபால்ட்டா உண்டு. ஜெனரல் ஒரு வாக்கியம். எந்தெந்த ஹவுஸ் சொன்னீங்க திருப்பி சொல்லுங்க? 2, 2, 4, 7, 8, 12. இதுவே குரு பார்வை இருக்கு, நம்ம எடுத்த உடனே யாரோ ஒரு ஜாதகத்துல செவ்வாய் இருக்கு கட்டாயமா செவ்வாய் தோஷம் தான் அப்படி சொல்லிடக்கூடாது. குரு பார்வை இருக்கோ, இல்லைன்னா நம்ம வந்து நீச்ச பங்கம் ஆயிருக்கோ, இல்ல அப்படின்னா அந்த இது சொன்னோம் இல்லையா, பரிவர்த்தனைன்னு ஒண்ணு சொல்லியிருக்கோம், பரிவர்த்தனை ஆயிருந்தோவோ, நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. செவ்வாய் தோஷம் இல்லைன்னு சொல்றதுக்கு நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் உண்டு. ஜென்ரலா நம்ம பார்த்தோம்னா 2, 4, 7, 8, 12 இந்த ஸ்தானங்கள்ல இருந்தா செவ்வாய் தோஷம் உண்டு அப்படின்னு சொல்றது. ஆனா அது இல்லை அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் உண்டு. ஸோ நம்ம வந்து அந்த மங்கள தோஷம் செவ்வாய் தோஷம் இல்லாத ஜாதகமா
பார்த்து சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப உச்சிதமானது. அதாவது இருந்தும் இல்ல, ஏன்னா இதை பாக்குறதுனால பவர் போயிடுச்சு. கட்டாயமா இருக்கு 24781 இருக்குன்னா இருக்கு பாபா. ஆனா குரு பார்வையோ இல்ல நீச்சம் அடைஞ்சாலோ அப்போ இருக்குது ஆனா இல்ல, அது என்ன சொல்லுவாங்க, குறைஞ்சிருக்கு. இருந்து நிவர்த்தி அப்படின்றது அது பேரு, இருந்து நிவர்த்தி. ஓகே, செவ்வாய் அங்க நிக்கிறார், தோஷம் தான். ஆனா செவ்வாய் தோஷம் இருந்தா செவ்வாய் தோஷம் தான் வரணும் இல்லையா, ஆப்போசிட் பார்ட்டி. அப்படி மேக்ஸிமம் இருக்காது. நம்ம தான் இருந்து நிவர்த்தின்னு சொல்றோம் இல்லையா, 99% இருக்காது. ரேரஸ்ட் கேசஸ் தான் அது. குரு பார்வை இல்ல, ஒரு சுபகிரகங்களுடைய தொடர்பு இல்ல, ரொம்ப ரேர் கேசஸ் தான். செவ்வாய் தோஷம் கட்டாயமா இருக்கு, இது ரொம்ப இருக்கு அப்படிங்கிறது நம்ம ஒரு ரேர் ஜாதகம் தான். அது எல்லாருக்குமே அப்படி சொல்ல முடியாது. இல்ல அப்ப யாருக்கும் செவ்வாய் தோஷம் இருந்தா அவருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிற ஜாதகம் தான். ஆமா ஆமா, அப்படி ஒண்ணு உண்டு. ஆமா அப்படிதான். ஆமா, ரொம்ப தீவிரமா இருக்கு, வீரியமா இருக்கு செவ்வாய் தோஷம்னா அதே ஜாதகமா பார்த்து கல்யாணம் செஞ்சு வைக்க வேண்டியதுதான். 8 ஆயிடுச்சு. ஃப்ரைடே மீட் செய்யலாமா? 8 o'clock ஆயிடுச்சு. ஒண்ணுதானே பாக்கி இருக்கு, 10வது. 2 இருக்கு. 2 எப்படி இருக்கு? நம்ம அங்க வந்து 10 பொருத்தத்துல வராது, ஜெனரலா சொன்னது இது. ஓ சாரி சரி. ஃப்ரைடே நாடின்னு ஒண்ணு உண்டு, வசியம்னு ஒண்ணு உண்டு. சின்ன டாபிக் தான், அது இன்னும் ஒரு 5-10 மினிட்ஸ் ஆகும். கொஞ்சம் ஹரிபரியா பார்க்காம கொஞ்சம் லீஷியரா பார்க்கலாம். என்ன முடிக்கலாமா எப்படி? ஆமா இல்ல 8 o'clock உங்களுக்கு கிளாஸ் இருக்கும் இல்லையா? ஓகே அடுத்த கிளாஸ் எடுத்துக்கலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். ஆமா, நம்ம ஃப்ரைடேல இதை இன்னொரு தடவை பார்ப்போம். மறுபடியும் 10மே ஒரு ரீகேப் செய்வோம். வசுதேவசுதம் தேவம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ராம்.